பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம்மை ஆசிர்வதித்து காப்பாராக. ஆமீன். இந்த தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. தூய லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. இறையாட்சி எப்போது வருமென்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லாவித ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக கர்த்தாவே உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சிறிது நேரம் நாங்கள் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த திருமறை பகுதியிலே புதைந்து கிடக்கக்கூடிய இறையியல் தகவல்களை உம்முடைய ஒளியை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ள இறைவா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் அதை வழங்கிய தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருச்சபை இளைஞர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மறை திரு ஜோஷ்வா நிமலன் ஐயா அவர்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து வருகையின் காலங்களுக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகையின் காலம் என்பது அது ஒரு மீட்பின் காலம், அது ஒரு மீட்டுருவாக்கத்தின் காலம். கிறிஸ்துவின் வருகை காலம் மீட்பின் காலம் மாத்திரமல்ல, அதனை நம்மை மீண்டுமாக உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. எப்படி நம்மை நாமே உருவாக்கி கொள்ள முடியும் என்றால், இன்று வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கிறார்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு கேட்டார்கள்? ஏனென்றால் யூதர்கள் இறையாட்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இறையாட்சி எப்போது வரும்? ரோம ஆட்சிக்குள்ளாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற நம்மை இறைவன் வந்து மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் கேட்குறாங்க, இறையாட்சி எப்பொழுது வரும் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மறுமொழியாக சொல்கிறார், இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று சொல்கிறார். என்னது, இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறதா? அந்த இறையாட்சி நம் நடுவே எவ்வாறு செயல்பட முடியும்? இறையாட்சி என்பது முதலில் இறைவனின் ஆட்சியை இவ்வுலகில் நிறுவுவதுதான் இறையாட்சி. இறைவனின் ஆட்சி என்னென்ன? அன்பாயிருத்தல், பண்பாயிருத்தல், பாசமாயிருத்தல், பிறரை ஏற்றுக்கொள்ளுதல், எளியவர்களுக்கு உதவி செய்தல், காயம்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதல், பிறரை ஒடுக்காமல் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் வாழ்வதுதான் இறையாட்சியின் பணி. அந்த இறையாட்சியின் பணி உங்கள் அருகே செயல்படுகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு சொல்கிறார். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறு வாழ்ந்து காட்டினார். அந்த பணிகளை அவர் அனுதினமும் செய்து கொண்டே வந்தார். அவருடைய போதனையிலும் சரி, அவர் செல்கின்ற இடமெல்லாம் இந்த இறையாட்சியின் பணிகளை நிறைவு செய்யக்கூடியவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஒரு சிற்பி ஒருவர் இருந்தாராம். அவர் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற சிற்பி. எந்த கல்லை பார்க்கிறாரோ அந்த கல்லிலே என்ன உருவம் இருக்கிறது என்று தன்னுடைய கலைநயத்தினால் அந்த பாறையில் இருக்கக்கூடிய தேவையற்ற பாகங்களை அகற்றி எடுத்துவிட்டு அந்த சிலையை உருவாக்கி விடுவாராம். இவ்வாறாக எந்தெந்த கல்லை பார்க்கிறாரோ அந்தந்த கல்லில் இருக்கக்கூடிய உருவத்தை செதுக்கி விடுவாராம். அவருக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால்,
இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை ஒரு சிலையாக அழகாக வடிவிக்க வேண்டும். அதற்கான கல்லை தேடிக்கொண்டே இருந்தாராம். நாட்கள் கடந்து கொண்டே போனது. ஒரு நாள் இவர் இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஞானிக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த ஞானி இந்த சிற்பியை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். எவ்வாறாக அழைக்கிறார் என்றால், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த கல் எங்களுடைய வீட்டிலே இருக்கிறது என்று சொல்லி அவரை அழைக்கிறார். அந்த சிற்பி ஆர்வத்தோடு அவரது வீட்டிற்கு செல்கிறார். அந்த ஞானி இந்த சிற்பியை வரவேற்று அமரச் சொல்கிறார். உடனே இந்த சிற்பி, எங்கே அந்த கல், நான் அதை உடனே காண வேண்டுமே என்று சொல்கிறார். உடனே இந்த ஞானி தன்னுடைய தோட்டத்திற்கு பின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை காட்டுகிறார். அந்த கிணற்றுக்குள் தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற கல் இருக்கிறது என்று சொல்லி அழைத்து செல்கிறார். இந்த சிற்பியும் ஆர்வத்தோடு சென்று அந்த கிணற்றை பார்க்கிறார். அந்த கிணற்றிலே இந்த சிற்பியோடைய உருவம் மாத்திரம்தான் தெரிகிறது. ஞானியிடம் கேட்கிறார், எங்கே அந்த கல்? இந்த கிணற்றுக்குள்ளாகத்தான் அந்த கல் புதைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த சிற்பியின் உருவத்தை சுட்டி காட்டுகின்றவராக ஞானி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்முள், நம் மனதுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அந்த சிற்பி உணர்ந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, திருவருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்து எங்கோ இருக்கிறார் என்று எண்ணி அவரது வருகைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த திருவருகையின் காலங்களிலே வெளியே நாம் கொண்டு வர வேண்டும். எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றால், பிறர் மீது நாம் அன்பு செலுத்தும் போதும், பிறரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும், தேவையில் உள்ளவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்யும் பொழுதும் அந்த இயேசுவை நம்மால் வெளிக்கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட இயேசுவை இந்த திருவருகையின் காலங்களிலே நாம் கொண்டு வருவோம். அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த இறைவார்த்தையின் மூலமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வளவு நாளாக நீர் என்னுள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து எங்களுடைய சுயத்தை மாத்திரம் எண்ணி நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இந்த அருமையான நல்ல நாளிலும் எங்களுக்குள் மறைந்திருக்கும் உம்மை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் ஆற்றலையும் கொடுங்க. அர்த்தமற்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ இறைவா நீர் எங்களை ஏவி எழுப்பி அள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தூய கடவுளே. ஆமேன்.